இந்த பட்டர்ஃப்ளை பண்ண நான் வந்து எனக்கு 3 ப்ளே அக்ரிலிக் yarn எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹூக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3 mm எடுத்திருக்கேன். நம்ம எந்த நூல்ல வேணாலும் பண்ணலாம், எந்த ஹூக்ல வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம செய்யற நூலுக்கு ஹூக்குக்கு தகுந்த மாதிரி பட்டர்ஃப்ளை சின்னதாகவோ பெருசாகவோ வரும். சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லிப் நாட் போடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 4 செயின் போடலாம். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு இதோட ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லைங்களா, இங்க அதுக்குள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் கிடைக்குது நடுவுல. இப்போ இந்த ஹோல்ல தான் நம்ம வேலை செய்ய போறோம். இப்போ இதுல ஒரு 4 செயின் போடலாம். 1 2 3 4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டதுக்கு அப்புறமா ட்ரிபிள் குரோஷே போட போறோம். மொத்தமா 3 ட்ரிபிள் குரோஷே போட போறோம். அதுக்கு நூலை இப்படி ஹூக்ல 2 தடவை சுத்திக்கோங்க. சுத்திட்டு இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள விட்டு நூலை வெளியில இழுத்துட்டு இப்போ 2 2 வெளியில எடுக்கலாம். 1 2 இன்னும் 2. இப்போ நம்ம ஒரு ட்ரிபிள் குரோஷே தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 ட்ரிபிள் குரோஷே போட்டுக்கலாம். இப்போ இங்க போட 4 செயின், அப்புறம் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 4 செயின் போடலாம். 1 2 3 3 4 4 செயின் போட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, அதே ஹோல்குள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு 4 செயின் போடலாம். 1 2 3 4. இதுக்கு முன்னாடி போட்டோம்ல அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளேயும் 3 ட்ரிபிள் குரோஷே போடணும். 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு 4 செயின் போட்டு இங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நான் 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 4 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 4 செயின் போட்டுட்டு அதே மாதிரி இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பெரிய பகுதி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 1 2 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு ஹூக்கு ஒரு தடவை சுத்தி சுத்தி 2 டபுள் குரோஷே போடணும். 1 2 2 போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 செயின் போட்டுக்கலாம். 1 2 செயின் போட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே விட்டு ஒருத்தர் வெளியில் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் 3 செயின். 1 2 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் குரோஷே. 1 2 டபுள் குரோஷே போட்டுட்டு திரும்பவும் 1 2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரொம்ப பெருசா கட் பண்ண வேண்டாம். ஸோ நூலை கட் பண்ணி விட்டாச்சு.
இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இது நம்ம போடலாம். அதுக்கு நீ வந்து எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து மோஸ்ட்டாக கான்ட்ராஸ்ட் கலர் எடுக்கலாங்கிறதுனால நான் இன்னைக்கு வந்துட்டு ஒயிட் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான், நடுவில் நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்த யான் எடுத்துக்கோங்க. எந்த யான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு ஸ்லிப் நாட் போடலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு அதே ஹூக்னாலும் ஓகே, இதோட பெரிய சைஸ் ஹூக் நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 5 செயின் போட்டுக்கோங்க. 5 இல்லைன்னா ஒரு 6 செயின். 1 2 3 4 5 செயின் போதும். என்னது கொஞ்சம் சின்ன நூலுங்கிறதுனால 5 செயின் போட்டுட்டு இந்த ஹூக்லேருந்து இப்படி நூல்லேருந்து ஹூக் எடுத்துருங்க. இப்போ நம்ம பட்டர்ஃப்ளைல நம்ம இங்கே போட்டு வச்சிருக்க செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த செயினோட பின் பக்கம் எடுத்துக்கோங்க. முன் பக்கம் இல்லாமல் பின் பக்கத்தை எடுத்துட்டு ஹூக் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி இந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட இந்த பகுதி முன்னாடி இருக்கணும். போட்ட ஸ்லிப் நாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முன்னாடி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இப்படி மடக்கணும். இப்படி மடக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளே வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் போட்ட செயின் இருக்கு இல்லையா, இந்த பக்கமா அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நூல் வச்சு கட் பண்ணிட்டு இந்த நூலை இப்படி வெளியில் இழுத்துருங்க. இப்படி வெளியில் இழுத்ததுக்கு அப்புறமும் ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் வராது, நம்ம ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வராது. இருந்தாலும் சேஃப்டிக்காக ஒன்று போட்டுட்டு நல்லா இழுத்து விடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ட்ரிபிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஸ்லிப் ஸ்டிச் இது மட்டும் தான் நம்ம வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குட்டி பட்டர்ஃப்ளை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நூலுக்கும் ஹுக்குக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த பட்டர்ஃப்ளை பெருசாவோ சின்னதாவோ கிடைக்கும். இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஹெட்பேண்ட்லலாம் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை பொறுத்தவரைக்கும் நம்ம நிறைய பேபியோட திங்ஸ்லலாம் வைக்க முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலுமே என்னோட ஃபேஸ்புக் பேஜான உள்ளன் கைவினைக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.